ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. ஒரு சூப்பரான சமோசா ரெசிபி, நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சமோசாக்கான உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோட ரெசிபி லிங்க் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வெளி லேயர் இருக்கும் இல்லையா, அவுட்டர் லேயருக்கு மைதா இல்லாமல் கோதுமை மாவில் ரெடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். குட்டி சின்ன பால் சைஸ் எடுத்துன்ட்டு அதை நான் சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கையும் வச்சுட்டு ஒரு லேயர் கவர் பண்ணினதுக்கப்புறமா தின் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் பண்ணி வச்சுட்டே வந்தோன்னே ஒரு சூப்பரான பேட்டர்ன் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிடைக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை மீடியம் சூடு இருக்கிற எண்ணெயில் நான் 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டு நான் இன்றைக்கி இதை க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். சமோசா ரெசிபி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் சட்னியோட லிங்க்கும் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான மழை காலத்துக்கு ஒரு கிளாஸ் டீயும் சமோசாவும் வேறு என்னங்க வேணும்?